நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைடு கிட்ட வந்துருச்சு. சரி, ஓகே, ஒரு மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா லாங் போகிறப்போ எனக்கு வந்து சார்ஜ் வந்து டக்குனே டவுன் ஆகிடுதுங்கிறங்காட்டி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி எல்ஜிபி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட்லேருந்து நான் வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரிவ்யூவா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் நான் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்கல. அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இந்த இது தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இது வந்து நார்மல் சார்ஜர். இது ஒரு 3 இயர்ஸாக பாஸ்ட் 3 இயர்ஸாக யூஸே பண்ணல. அதனால் ஸ்டில் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணாலும் சார்ஜ் ஏறுற கண்டிஷனில் தான் இருக்குது, குட்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சார்ஜருக்கும் இந்த சார்ஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் நான் இதை வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி, இந்த பிராண்டுன்னு இல்லை, நான் ஏன் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு போனேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜிபியோட மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இன்க்ளூடடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது போக உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னால் வந்து நான் இங்கே ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, சப்போஸ் இங்கே வந்து மாட்ட முடியல அப்படிங்கும்போது நம்மள வந்து அந்த மிரர் இருக்கு இல்லையா, மிரர் வழியாக நம்ம போட்டு, ஏன்னா சில வண்டிக்கு வந்து இந்த ஹேண்டில் இருக்காது. இப்போ என்எஸ்கே வந்து இந்த ஹேண்டில் இருக்காது, நான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கனால இப்படி ஒரு ஹேண்டில் இருக்குது. இது போக என்எஸோட ஸ்டாக் ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, மிரரில் மவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அது போக அப்புறம் அந்த ஹேண்டிலில் நான் இது பண்ணியிருக்கேன் இல்லையா, ரப்பர் புஷ் மாதிரி வந்து சென்டரில் வச்சுருக்காங்களே, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக அந்த ரப்பர், அந்த சென்டரில் இருக்க ரப்பர் இது, அது போக எலன் கீ நம்ம டைட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கீ தான் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், உங்களுக்கு தெரியுதா, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து இந்த எலன் கீ வச்சு டைட் பண்ணிக்கலாம். எலன் கீயும் இன்க்ளூடடாக தராங்க. அப்புறம் ப்ளஸ் இது தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தேன். இப்போ என்னன்னே தெரியாது, இது குட்டியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு மினி ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா நம்ம மொபைல் ஹோல்டருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மினி ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. இவ்வளோ தான். அது போக சாரி அது போக இன்னொன்று வேறு கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ராவாக, ஏதோ கீ செயின். அந்த எல்ஜிபி பிராண்ட்லேருந்து ஒரு கீ செயின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கீ செயினை போட்டுட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்ல முடியல, கீ செயின் இன்க்ளூடட் இதில். ஸோ இது போக ஏன் இதை வந்து நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜருக்கும் அந்த சார்ஜருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு குவாலிட்டியான சார்ஜர் தான். இது ப்ரொவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. அது போக அதுவும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. இது வந்து 6 வருஷம் 5 வருஷம் இருக்கும். சாரி, 6 இயர்ஸ் இல்லை, கரெக்டாக ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் ஆகியுமே இன்னும் இருக்குது. அதான் அதிசயம். ஏன்னா பாஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணல இது. ஏன்னா பெருசாக எங்கேயுமே ரைடுக்கு போகும்போதுமே போகல. ஏன்னா எனக்கு வந்து இந்த சார்ஜிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுதான் அதை சார்ஜிங் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சு. இந்த சார்ஜிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால தான் நான் வந்து அந்த சார்ஜருக்கு போனது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெட்டலில் இருக்கும். இங்கே இதெல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான். பட் இது வந்து மெயின் வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து மெட்டலில் இருக்கும். பட் இது வந்து அவ்வளோ இது கிடையாது, குவாலிட்டியான இது கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இது வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும், ஸ்டெபிளாக பிடிச்சிக்கும். இன்னொன்று ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை. நான் ஏன் இதை விட்ட காரணமே அது ஒன்று தான். இன்னொன்று, எப்படி இருந்தாலும் இதை நான் யூஸ் பண்ணி இது பண்ணுறது வேஸ்ட்டு தான். அதனால் பழசும் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்கிரேட் ஆகிட்டேன். ஏன்னா இது வந்து இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து பூபூவில் யூஸ் பண்ணிட்டுருக்கான். பூபூவில் வந்து இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் 3.0 தான் யூஸ் பண்ணுறான். பட் ஆனால் அவனுக்கு வந்து அவனோடதை பார்த்து தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக ஒரு 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 இயர் பிஃபோர் வந்து ஒரு அலப்பி ட்ரிப் போயிருந்தேன். அப்போ போகும்போது தான் வந்து என்னோடய சார்ஜ் சுத்தமாக ட்ரெயின் ஆகிடுச்சின்னு சொல்லி அவனோட போட்டிருந்தேன். அப்போது வந்து அவன் பூபூ சார்ஜரில் வந்து போடும்போது தான் எனக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு ட்ராவலில் பிரேக் எடுக்கும்போதே வந்து எனக்கு வந்து ஒரு 30-40% இன்க்ரீஸே ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னா, டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே
நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல சார்ஜிங் எஃபோர்ட் கொடுக்குது அந்த ஹோல்டர். ஸோ அதனால் அதை வாங்கி மாட்டிட்டேன். இது வந்து ஏற்கனவே நான் வாங்கி மாட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு போட்டுடலாம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் மிஸ்பாக் என்னாச்சுன்னா மிஸ்பாக்குங்கிறேன், என் மொபைல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி என்னடா ப்ராப்ளம், சரி இது ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் ப்ராப்ளம் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஆக்சுவலாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு இதுக்கு எதுவும் இந்த ஒயர் வருது இல்லையா, இந்த ஒயர் தான் வந்து நான் வந்து அந்த மினி ட்ரைவுக்கு போட்டிருந்தேன். சரி அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி அதனால தான் இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அப்புறம் மறுபடியும் மாட்டினேன். உங்களுக்கு அந்த ஃப்யூஸ் எங்கே வரும்னு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணி மாட்டினேன். அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணல பெருசாக. அதுக்கப்புறம் வண்டி சர்வீஸ் விட்டேன். சர்வீஸ் போயிட்டு இன்றைக்கி தான் கிடச்சிது. 2 days ஆகிடுச்சு சர்வீஸ் பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு. 2 டிலே தான், பட் பரவாயில்ல, நேற்றும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சடனாக. எனக்கு அப்புறம் என்னடா பண்ணுறது, ரைடு வேறு, ஏன்னா நாளைக்கு கிளம்பிடுவேன். இன்னும் நான் 1 நாள் ஆகும் அப்படின்னா என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பரவாயில்ல நேற்றே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இதுதான் நான் சொன்ன ஃபியூஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் அந்த ஃபியூஸ் இருக்கும். இதுதான் வந்து மிஸ்பாக் ஆகாமல் தடுக்கும். ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல், மிஸ்பாக்குங்கிறேன், ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் தடுக்கும். ஈஸி தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம், ரொம்ப பெரிய மேட்டெலாம் கிடையாது. ஒரு ரெட் கலர் வந்து இது கொடுத்துருப்பான், ரெட் அண்ட் பிளாக்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும். எல்லா ஒயரே வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பான். பிளாக் வந்து பிளாக்கில் வரும், ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவில் வரும். ஸோ மற்றபடி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஷூர் நான் வந்து ரிவ்யூ போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் லாங் ரைட் போகிறேன், ஒரு 2 days கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ சாரி, 3 months என்னால் எங்கேயுமே ரைட் போக முடில. ஸோ மன்னிச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ஏன்னா 500K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, ரொம்பவுமே தேங்க்ஸ். நான் இது எதிரே பார்க்கல. அதுக்கப்புறம் நான் வீடியோ போட வேண்டியது, நிறையா ஒர்க் இஷ்யூஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ்னால என்னால் வந்து அது இது பண்ண முடில. ஸோ சாரி. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக இந்த அப்டேட்டுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு அப்டேட் இருக்குது, அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எனிவே பை கைஸ். அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறக்கு வரேன். அன்டில் பை ஃப்ரம் 06.